அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு வருஷம் ஓடிச்சு. உண்மையிலே இந்த ஒரு வருட காலம் நிறைய விஷயங்களை அவர் இல்லாத பொழுது நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது. அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது, சில வருத்தமான நிகழ்வுகளும் நிறைய நிகழ்ந்தது. ஸோ அவர் இல்லாத இந்த பொழுதுகளை நான் நிறைய முறை யோசிச்சு பார்த்துருக்கேன். அண்ட் அண்ணனுக்கு இது நிகழ்ந்திருக்க கூடாது, இது எப்படி நம்ம நிகழ விட்டுட்டோம், இது ஒரு பெரிய இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்படி நம்ம முன்னாடியே நிகழ்ந்திருக்கு, நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு, ஏன் இதை கவனிக்காம விட்டோம், கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் இல்லாம ஏன் நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் அவர் சரி அண்ணன் இல்லை அப்படின்னு அந்த பெரும் துயரத்தை கடந்து வருவதற்குள்ள நாம நினைச்ச நிகழ்த்தி கொண்டிருக்கிற இல்லை நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறத உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில் அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.